மகா சிவராத்திரி உருவான கதை. மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானின் மிகப்பெரிய திருவிழா ஆகும். இந்த நாளை மிகச் சிறப்பாக கொண்டாடுவதற்கான பல புராணக் கதைகள் உள்ளன. அவற்றில் மிக முக்கியமான 3 கதைகளை இங்கே காணலாம். 1. சமுத்திர மந்தனம். ஆலகால விஷம் குடித்த சிவன். பழமையான புராணக் கதைகளில் ஒன்று சமுத்திர மந்தனம் தொடர்புடையதாகும். தேவர்கள் மற்றும் அசுரர்கள் சேர்ந்து பார்க்கடலை கடைந்தபோது அமிர்தம் கிடைப்பதற்கு முன்னதாக மிக ஆபத்தான ஆலகால விஷம் வெளியேறியது. அந்த விஷம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது உலகனைத்தையும் அழிக்கும் திறன் கொண்டிருந்தது. தேவர்கள் விஷ்ணு பகவானிடம் சென்று உதவி கேட்டனர். விஷ்ணு அவர்கள் சிவபெருமானை நாடுமாறு அறிவுறுத்தினார். பரமசிவன் மக்களையும் உலகத்தையும் காப்பாற்ற அந்த விஷத்தை தனது கழுத்தில் வைத்து குடித்தார். விஷம் விழுங்கப்படாமல் அவரது தொண்டையில் தங்கியது. இதனால் சிவனின் கழுத்து நீலமாக மாறியது. அதனால் அவருக்கு நீலகண்டன் என்ற பெயரும் வந்தது. இந்த நிகழ்வு நடந்த மகா சிவராத்திரி நாளில். எனவே இந்த நாளை மகா சிவராத்திரி மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படுகிறது. 2. சிவன் மற்றும் பக்தன். வானவில் மரத்தடி பூஜை. மற்றொரு கதையில் ஒரு வேடர் எப்படி மகா சிவராத்திரியால் சிவனுடைய அருளை பெற்றார் என்பது விவரிக்கப்படுகிறது. ஒரு வேடர் காட்டில் வேட்டையாடிச் செல்லும்போது இரவு ஆகிவிட்டது. அவன் பயந்து ஒரு பெரிய மரத்திலே ஏறி உறங்கினான். அந்த மரம் ஒரு சிவலிங்கத்தின் மேல் இருந்தது. ஆனால் அவனுக்கு அது தெரியவில்லை. குளிர்ந்த காற்று காரணமாக அவன் உறங்க முடியாமல் இருந்தான். நேரம் போவதற்காக அவன் மரத்தின் இலைகளை பறித்து கீழே போட்டுக் கொண்டிருந்தான். இந்த மரம் வில்வ மரமாக இருந்தது. அதன் இலைகள் சிவலிங்கத்தின் மீது விழுந்தன. அவரது செயல்கள் அறியாமலே சிவபூஜையாக அமைந்தன. மேலும் அவன் இரவு முழுவதும் விழித்திருந்தான். சிவபெருமான் அவனை அருளாலுடன் பார்த்து அனைத்து பாவங்களும் நீங்கி மோட்சம் வழங்கினார். இதுதான் மகா சிவராத்திரியில் வில்வ பூஜை மற்றும் ஜாகரணம் விழித்திருப்பது முக்கியம் என கருதப்படுவதற்கான காரணம். 3. சிவனும் பார்வதியும் கல்யாண திருவிழா. இன்னொரு மகத்தான புராணக் கதையின்படி மகா சிவராத்திரி என்பது சிவன் பார்வதியின் திருக்கல்யாண தினம் என்றும் கூறப்படுகின்றது. மகாதேவி பார்வதி சிவனை மணக்க பல ஆண்டுகள் கடுமையான தவம் செய்தார். சிவபெருமான் பார்வதியின் பக்தியில் மகிழ்ந்து அவளை மணக்க ஒப்புக்கொண்டார். இந்த திருமணம் மகா சிவராத்திரி நாளில் நடைபெற்றது என்று கூறப்படுகிறது. இதை நினைவுகூர்ந்து இந்த நாளில் பலரும் சிவபார்வதியை வணங்கினால் நல்ல துணை வாழ்க்கை மற்றும் குடும்ப நலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. மகா சிவராத்திரியின் முக்கியத்துவம். மகா சிவராத்திரி என்பது வெறும் விரத தினம் மட்டுமல்ல, உலக நலனுக்காக சிவன் பல தியாகங்களைச் செய்ததை நினைவு கூறும் புனித நாள் ஆகும். உலகத்தைக் காப்பாற்றிய நாள். ஆலகால விஷம் அறியாமலே நடந்த பூஜையால் ஒருவருக்கு நன்மை பெற்ற கதை. சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணமான நாள். இந்த காரணங்களால் மகா சிவராத்திரியில் விரதம், வழிபாடு, தியானம், வில்வ பூஜை, அபிஷேகம் போன்றவற்றை மேற்கொள்வது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. ஓம் நம சிவாய. சிவராத்திரி அன்று செய்ய வேண்டிய முக்கிய வழிபாடுகள். 1. விரதம், உணவு மற்றும் ஆசைகளில் கட்டுப்பாடு. 2. சிவலிங்க அபிஷேகம். பால், தயிர், தேன், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம் போன்றவைகளால் பூஜை செய்தல். 3. வில்வ பூஜை. வில்வ இலைகளை சிவனுக்கு அர்ப்பணித்தல். 4. ஜாகரணம். இரவு முழுவதும் விழிப்பிருந்து சிவனை தியானித்தல். 5. ஓம் நம சிவாய ஜபம். சிவனின் பஞ்சாட்சர மந்திரம் பாராயணம் செய்தல். சிவனடி சரணம். சிவராத்திரியின் மகிமை. மகா சிவராத்திரி என்பது உடலுக்கும் மனதிற்கும் ஆன்மாவிற்கும் தூய்மை அளிக்கும் ஒரு புனித நாள். கடினமான நேரங்களில் துணை புரியும் தீய கார்மாக்களை நீக்கும், மற்றவர்களுக்கு நல்லதைச் செய்ய தூண்டும், சிவனின் அருள் பெற்று மோட்சம் அடையும் வழியைக் காட்டும் இந்த சிவராத்திரியில் சிவபெருமானை முழு பக்தியுடன் வணங்கி நம் வாழ்வில் ஆன்மீக ஒளியை ஏற்படுத்துவோம். ஓம் நம சிவாய. சிவன் அருளும் சிவசக்தியும் எப்போதும் உங்கள் மீது பொழியட்டும்.